வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ஸோ வருவாய்த்துறையில் தொடர்ந்து ஜாப் அப்டேட்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, நேற்றைய தினம் 1000 பணியிடங்கள் நிரப்புறதுக்கான உத்தரவு வெளியாக இருக்குன்றதை பார்த்துருந்தோம். ஸோ தொடர்ந்து செய்தி ஊடகங்கள் வழியாகவும் ஷார்ட் நோட்டீஸாக இஷ்யூ பண்ணிகிட்டே இருக்காங்க. இதற்கான அப்டேட் அப்படின்றது அஃபிஷியலாக நமக்கு செப்டம்பர் மாதம், அதாவது வருகின்ற மாதம் நாளைய மறுநாளிலிருந்து நம்ம இது பற்றின அப்டேட் நமக்கு இன்னும் கூடுதலாக கிடைக்கும். ஒரு மாவட்டத்திலும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, ஆல்ரெடி இருந்த வேகன்சிஸோட அடிஷ்னல் வேகன்சிஸ் பற்றி இப்போ இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து அது சம்மந்தமான அஃபிஷியல் அப்டேட் பார்த்திங்கன்னா, அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய நேர்முக உதவியாளரை விதிகளுக்கு உட்பட்டு நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு ரெவன்யூ ஆஃபீஸர் தான், டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் டிஆர்ஓ மூலியமாக தான் இது சம்மந்தமான அடுத்த கட்ட அப்டேட் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். எல்லா மாவட்டத்திலையுமே இந்த டிஆர்ஓன்ற இருப்பாங்க. ஸோ அவங்க மூலிமா இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான கூடுதல் தகவல்களை அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணி அதுக்கு பிறகு தான் அந்த பணியிடங்கள் நிரப்புவாங்க. நேரடி நியமனம் தான். ஸோ நேரடி நேர்முக தேர்வு வைத்து தான் அந்த நியமனத்தை மேற்கொள்வாங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்றலாம் கிடையாது. ஸோ எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. ஆஃப்லைனில் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி தபால் வழியாக அந்த குறிப்பிட்ட மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கும் இந்த லெட்டர். ஸோ நம்ம தொடர்ந்து இது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் எப்படி ஃபில்அப் பண்ணணும், அப்ளிகேஷனில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதற்கு முன்னுரிமை அடிப்படையில் நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரி, COVID-19 பேரண்ட்ஸாக இருந்தவங்க, அதே மாதிரி அரசு பள்ளியில் தமிழ் மீடியம் படித்தவங்கன்னு சொல்லிட்டு அரசின் நேரடி நியமனத்தில் என்னென்ன ப்ரியாரிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே இதற்கு ஆப்ட் ஆகும். ஸோ அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிறது இப்போ பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம், நான் சொன்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பணியிடத்தில் உங்களுக்கான ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது கொடுப்பாங்க. இது முழுக்க நேர்முக தேர்வு அடிப்படையில் தான் நியமிக்கிறாங்க அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. வருவாய்த்துறையில் உள்ள 3 ஆண்டுகளுக்கு குறையாத காலி பணியிடங்கள், 3 ஆண்டுகளுக்கு கீழ் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்புறதுக்கான அறிவிப்பு தான் நமக்கு செப்டம்பர் மாதத்தில் வெளியாக போகுது. அதே மாதிரி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் ரெக்கார்ட் கிளர்க்கு, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர்னு சொல்லிட்டு பல்விதமான பணியிடங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் நமக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் தான் வரப்போகுது. ஸோ இன்னையோட நிறைய மாவட்டங்களுக்கு இந்த விஓ அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் பண்ணுறாங்க. இதற்கு பிறகு தான் இந்த அப்டேட் அப்படின்றது கிடைக்கும். ஒரு மாவட்டத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் விடும்போது இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் க்ளோஸ் பண்ணி தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது விடுறாங்க. இப்படி பார்க்கும்போது துறை வாரியாக நமக்கு ஊரக வளர்ச்சித்துறை, ஊராட்சித்துறை மற்றும் அப்புறம் வருவாய்த்துறை, இப்படி தொடர்ந்து ஒரு அப்டேட்ஸும் ரெக்ரூட்மெண்ட் அப்டேட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெகுலர் வெப்சைட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இது சம்மந்தமான நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கலாம். எப்போ அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனல்லையே இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான அப்டேட்ஸை உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ டிஆர்ஓ இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் மூலியமாக மாவட்ட வாரியாக நமக்கு கூடிய விரைவிலே இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான கூடுதல் தகவல் அப்படின்றது கிடைக்கும். அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலே அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இந்த 500 வேகன்சி, 567 வேகன்சிஸ்ன்றதை போன வருடமே கொடுத்துருந்தாங்க. இதனுடைய கூடுதல் பணியிடங்கள் நிரப்புறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்லேயுமே இந்த ரிட்டையர்மெண்ட் இருக்குது, இதே மாதிரி ப்ரமோஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அங்கே வேகன்சிஸ் இருக்கும்ல. ஸோ அதனால் அந்த பணியிடங்கள்ன்றது மாவட்ட வாரியாக சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் திருநெல்வேலி மாவட்டம் எவ்வளோ வேகன்சி சொல்லுங்கள், மதுரை எவ்வளோன்னு சொல்லுங்கள், தஞ்சாவூர் எவ்வளோன்னு சொல்லுங்கன்றீங்க. ஸோ ஆல்ரெடியே நம்ம மாவட்ட வாரியாக வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குன்றதை சொல்லியிருக்கோம். கூடுதல் புதிதாக அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களையும், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, இந்த மாதிரி இருக்கிற மாவட்டங்களையும் நமக்கு பணியிடங்கள் அப்படின்றது வரும். ஸோ அஃபிஷியலாக ஒரு மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டையும் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்ட்ரிக்ட்னு போட்டிங்கனாலே உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ டிஸ்ட்ரிக்ட் நேம்ஸ் சர்ச் பண்ணாலே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டல் இருக்கும். அதில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி விஓ அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த பணியிடத்துக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இது பற்றின கூடுதல் தகவல் எது கிடைச்சாலும் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இன்டர்வியூ கைடன்ஸ் வரைக்கும் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக கூடுதல் தகவல் எது வேணாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 3 வருடங்களுக்கு குறையாத பணியிடங்கள் நிரப்புறதுக்கான அறிவிப்புன்றது கூடிய நமக்கு அப்டேட்டாக வரப்போகுது. தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.